அண்ணா நகர் மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட NSK நகரில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா கலந்து கொண்டு 200 பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் வழங்கினார். மேலும் 300 மகளிருக்கு சேலையும் 500 பேருக்கு அன்னதானமும் வழங்கினார். இவ்விழாவில் மாவட்ட தலைவர் லதா சண்முக சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதனால தாமதமாக வந்தமைக்கு பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் பாரத ரத்னா முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு 100 ஆண்டு நிறைந்து 101வது ஆண்டு. நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கத்தின் சாதனைகள் தான் இன்றைக்கு பாரதம் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருப்பதற்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது. அடல்ஜின்னு சொன்னா உடனே என்ன ஞாபகம் நமக்கு? அணு ஆயுத சோதனை. பாரதிய ஜனசங்க காலத்திலிருந்து நாம 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கான்பூர்ல போட்ட தீர்மானமே இந்தியா வல்லரசு நாடாக அணு ஆயுத வல்லரசாக வர வேண்டும். ஆகவே ஆட்சிக்கு வந்து 60 நாட்கள்ல அணு ஆயுத சோதனை, சாதாரண அணு ஆயுத சோதனை மட்டுமில்ல, ஹைட்ரஜன் பாம்பும் மறுநாளே டெஸ்ட் பண்ணி அன்றைய தினம் அமெரிக்கா போன்ற நாடுகள் மிரட்டியது. அமெரிக்கா நமக்கு கிடைக்க வேண்டிய IMF கடன் கொடுக்காம தடுத்தது. ஆனால் வாஜ்பாய் அவர்கள் என்ன சொன்னார்? என் மக்களுடைய பாதுகாப்பை நான் எந்த அந்நியனுக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஆகவே இந்த நாட்டை மிகப்பெரிய வலிமையுள்ள அணு ஆயுத வல்லரசாக ஆக்கியவர் திரு வாஜ்பாய் அவர்கள். அதே மாதிரியே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா உள்கட்டமைப்பு வசதிகளும், அது ரோடா இருக்கட்டும், ரயிலா இருக்கட்டும், தகவல் தொடர்பு இணைப்பா இருக்கட்டும், எல்லா இணைப்புகளுக்கும் அடித்தளம் இட்டது வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த தங்க நாற்கர சாலை இந்த திட்டம் அறிவிச்ச உடனே இந்தியா டுடே பத்திரிகையில மேகசின் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க அதை பற்றி. அந்த கடைசி பேரா ரொம்ப முக்கியம். அதுல என்ன எழுதியிருந்தாங்க? இந்த பெரிய தொகை, அப்ப அது வெறும் 28,000 கோடி, இன்னைக்கு 2 லட்சம் கோடிக்கெல்லாம் சர்வசகஜமா திட்டங்கள் தீட்டி கொண்டு இருக்கோம். இந்த 28,000 கோடியை மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் எப்படி சேர்க்க போகிறார்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது அவரை தவிர மற்றவருக்கு கனவிலே கூட சிந்திக்க முடியாது அப்படின்னு. அதே மாதிரி நீங்க பார்த்தா விவசாய பெருமக்களுக்கு அதுதான், ஒரு மனிதர் எப்பொழுதுமே நாட்டை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பவர்ங்கிறதுக்கு நமக்கு அடையாளம். பெங்களூர்ல 96 துவக்கத்தில் பிஜேபியினுடைய பொதுக்குழு கூட்டம், அதுல பேசும்பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள், நாம் விவசாயிகள் அதிகமா உற்பத்தி செய்யணும்னு திட்டங்கள் வகுக்கிறோம், அவர்களும் உழைப்பை கொடுத்து உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் அன்னைக்கு மதிப்பில் அவர் சொன்னது, ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் காய், கனி, பூ ஆகியவை அழுகி வீணாகிறது. ஆக இது நாட்டுக்கு இந்த நஷ்டம் வராம இருக்கணும்னா கோல்டு ஸ்டோரேஜ் வேணும்னு அவர் ஆட்சிக்கு வந்த உடனே 98, 2004, 6 ஆண்டுகள்ல இந்த குளிர்பதன கிடங்குகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அதிகமானது. அதனாலதான் இன்னைக்கு பல கோல்டு ஸ்டோரேஜ் அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரியா இன்னைக்கு என்னென்னவோ உருட்டுறாங்க. பார்த்தா கல்விக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலன்னு. நீங்க பாருங்க, மத்திய அரசாங்கம் சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க? ஒன்றிய அரசு. அப்ப கருணாநிதிக்கு பாரத ரத்னா பண்ணணும் கேட்கப்படாது, இல்ல ஒன்றிய ரத்னா பண்ணணும் தானே கேட்கணும்.
அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, கல்விக்கு மத்திய அரசாங்கம் நிதி தரலன்னு. கல்விக்காக முதல்ல தேசிய அளவில் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தை துவங்கி அதற்காக ஒரு அரசு பள்ளிக்கும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள், கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், இதுக்கு மிகப்பெரிய அளவில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துறதுக்கும் ஆசிரியருக்கு சம்பளம் முதற்கொண்டு அந்த சர்வ சிக்ஷா அபியான்ல அனைவருக்கும் கல்வி இயக்கத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? வாஜ்பாய் அவர்கள். ஆகவே அது காரணம் என்ன? அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் மக்கள் நலன், நாட்டு நலன் அது பற்றியே சிந்தித்ததுனால ரொம்ப நேரம் பேசி நான் உங்களோட இதை ஆக்க வச்சு காத்திருந்தா அத்தை போல துக்கம் இல்லைம்மா. என்ன சமைச்சு வச்சுட்டு காத்திருக்கிறது அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். அதனால இன்னைக்கு நாம் துவங்கி இருக்கின்ற வாஜ்பாய் அவருடைய 101வது ஆண்டு நிகழ்ச்சியை நாம் கருத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் 300 கோடி நெல் ஸ்டோர் பண்றதுக்காக கிடங்குகளுக்கு பணம் கொடுத்திருக்கு. ஆனா ஒரு ஸ்டோரேஜாவது கட்டியிருக்காங்களா? அதே மாதிரியா பட்டியல் சமுதாய மக்களுக்காக கொடுத்த மத்திய அரசாங்க நிதி பல்லாயிரக்கணக்கான கோடிகள் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, இப்ப சமீபத்தில் பண்ணியிருக்காங்க. ஆகவே மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை மக்களுக்காக பயன்படுத்தாதவர்கள் பொய்களை சொல்லிக் கொண்டு வருவார்கள். நாம எல்லாரும் வாஜ்பாய் அவர்களுடைய இந்த 101வது பிறந்த தினத்தில் ஒரு விரதம் இருப்போம். நாம் இங்க இருக்கிற ஒத்தொத்தரும் குறைஞ்சது 5 குடும்பத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி, நல்ல ஆட்சி தமிழ்நாட்டிலையும் வரணும். இருக்கோம், யூபியில் இருக்கோம், டெல்லியில் இருக்கோம், ஊர்ல கல்யாணம் மாறல சந்தனமா. அதனால தமிழகத்தில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வழிகாட்டுதல்ல ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும். அதற்காக நாம முழு முயற்சி இன்னிலிருந்து 100 நாள் தான் இருக்கு. அதுக்கான முயற்சி நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாஜ்பாய் அவர்களுடைய 101வது பிறந்த தினத்தை இந்த ஃபிட்டிங் மேனர் பொது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விதத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட தலைவி மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்து வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். Yeah.